ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பைக் மாடிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்படி அலாய் ஒயிட் கலர் பெயிண்ட் ஸ்ப்ரே பெயிண்டில் அடிக்கணும்னு. ஆக்சுவலி ஒயிட் இதெல்லாம் இருக்குது, ரீபெயிண்ட் பண்ணுறோம். கம்பெனியில் வரும்போது ஒயிட் வராது. இதுக்கு நீங்கள் 22ஆம் நம்பர் ஸ்பேனர், அப்புறம் ஒரு 17ஆம் நம்பர் ஸ்பேனர் வேணும். ஓகே, ஆரம்பிப்போம். இந்த பக்கம் லெஃப்ட் சைடுக்கு 17ஆம் நம்பர் ஸ்பேனரு, அப்புறம் ரைட் சைடுக்கு 22. ஆக்சுவலி நீங்கள் இந்த பக்கம் மூவ் ஆகும். நீங்கள் இந்த சைடு பிடிச்சிட்டு இந்த பக்கம் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பிடிச்சிட்டு லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிட்டோம், கழட்டி வச்சிருவோம். போல்ட்டு அப்புறம் இந்த உங்கள் பெரிய ராட் இருக்கும். இது ஆக்சுவலி தள்ளினா போகாது, நீங்கள் இப்படி தட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக தட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோ வந்துருச்சு, எடுத்திங்கன்னா வந்துடும். எஸ், வந்துருச்சு. எடுத்து வச்சிருவோம் தனியாக. இதுக்கப்புறம் வீல் நீங்கள் ஃப்ரீயாக கழட்டிக்கலாம். இந்த ரைட் சைடுக்கு தான் ஸ்பீடோ மீட்டர், இதை கழட்டிடுங்க. இந்த சைடு சின்ன புஷ் இருக்கும், அது லூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கலாம் அதையும். அவ்வளோதான், டயர் வந்துருச்சு. நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஃபுல்லாக துடைச்சிக்கோங்க. அப்போ தான் டஸ்ட் கிஸ்ட் எதுவும் ஒட்டாது. ஆக்சுவலி வண்டி BS4 மாடல், ஒயிட் அலாய்ஸில் வராது. நம்ம தான் ஒயிட் ஸ்ப்ரே பண்ணோம். இது ஏற்கனவே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ஒயிட் அலாய். நம்ம இந்த பெயிண்ட்லாம் போனதுனால மறுபடியும் இன்னொரு வாட்டி ரீபெயிண்ட் பண்ணுறோம். அங்கங்கே பெயிண்ட் வந்தனால மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணுறோம். நல்லா துடைச்சிக்கோங்க. 2 சைடு அதே மாதிரி தண்ணி தொட்டு நல்லா ஃபுல்லாக துடைச்சிக்கோங்க. சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக துடைச்சிக்கோங்க. இந்த டேப் உங்களுக்கு பெயிண்ட் ஷாப்லேயே கிடைக்கும். இது ஆக்சுவலி இந்த நம்மளுக்கு எந்த இடம் பெயிண்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இதை ஒட்டிக்கணும். அந்த இடம் பெயிண்ட் ஆகாது. இதை நம்ம சைடு ரிம்மை சுற்றி ஃபுல்லாக ஒட்டிக்கிறோம். ரிம்முக்கு சுற்றி, ஏன்னா டயரில் பெயிண்ட் ஆகக்கூடாதுங்கிற கட்டத்துக்கு ரிம்மை சுற்றி ஃபுல்லாக ஒட்டிக்கிறோம். கரெக்டாக நம்மளுக்கு எங்கே பெயிண்ட் ஆகக்கூடாதோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஒட்டிக்கணும். இங்கே ஃபுல்லாக ஒட்டிடணும். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டா இந்த மாதிரி இருக்கும். 2 சைடும் ஃபுல்லாக இப்படி ஒட்டிடுங்க. ஒட்டின இடத்துல இப்போது ஸ்ப்ரே பண்ணாலும் பெயிண்ட் ஆகாது. அது அப்புறம் கடைசியில் நம்ம டேப் எடுத்துக்கலாம். அதில் தான் நம்மளுக்கு டிஸ்க்குக்கும் பெயிண்ட் ஆகக்கூடாது. அதனால டிஸ்க் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ நான் அடிக்கிற இடம் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு கோட் லைட்டாக அடிச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 கோட்ஸ் பெஸ்ட்டு. 2 கோட்டே போதும். 3 கோட் அடிச்சிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். 3 கோட் அடிக்கல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, சீக்கிரம் அழுக்காகாது. கல்லோ ஏதோ பட்டாலும் வர பெயிண்ட்டு வராது. அந்த பக்கம் ஒரு கோட் அடித்து முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் நல்லா இந்த கேப்ஸ்லாம், இந்த ரிம் கேப்ஸ்லாம் கரெக்டாக அடிச்சுக்கணும். 2 to 3 கோட்ஸ் கரெக்டாக ஈவனாக அடிங்க. இல்லைனா கொஞ்சம் பெயிண்ட் அன்ஈவனாக தெரியும் கலர்ஸு. கரெக்டாக ஈவனாக அடிங்க. ஸ்ப்ரே பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஒட்டினதை இதெல்லாம் இப்போ எடுத்துடலாம். உங்களுக்கே தெரியும் இந்த சைட் டேப்லலாம் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். டயரில் இருந்தது நல்லா புதுசுமாக இருக்குது பாருங்கள்.
இப்போது இந்த பக்கம் டேப் அந்த ரிம்மு கொட்டினதை எடுத்துடலாம். எடுப்போம். இங்கே ஃபுல்லாக எடுத்துருவோம். நீங்கள் எங்கே ஸ்ப்ரே பண்ண போகிறீங்கன்னு அங்கே பின்னாடி நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. ஐ மீன் கீழே ஆகாமல் இருக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த டிஸ்க்கு ஓட்டின நியூஸ் பேப்பரும் எடுத்துருங்க. முடிஞ்சது டயர் மோட அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அந்த ராடை வச்சுருங்க. ராடு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதே போல்ட்டில் அந்த ஸ்பீடோமீட்டர் இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி லாக் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு லாக் சின்ன அந்த இது மாதிரி இருக்குது, அதில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அந்த சேம் இந்த சைடு போட்டு டைட் பண்ணிடும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இதே மாதிரி பிடிச்சிட்டு இந்த பக்கம் நான் நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. பிடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேக் வீல்லையும் கழட்டி ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிடுங்க. ஒரு லுக் காட்டுறேன். ஒரு ஓவரால் லுக் பாருங்கள் இப்போ இருக்குன்னு. பின்னாடி ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, இந்த கண்டென்ட் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.